கணேஷ் வசந்த் துப்பறியும் 5வது அத்தியாயம். சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு கிரைம் மற்றும் குடும்ப நாவல். அந்த நாவலோட அடுத்த பகுதி இப்ப கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 3. கிரானைட்டும் கண்ணாடியும் போட்டியிட்ட அந்த ஹைடெக் கட்டடத்திற்குள் வசந்த் நுழைந்தான். ரிசப்ஷனில் இருந்த பெண்ணை கண்ணாடி வழியாகத்தான் பார்க்க முடிந்தது. டெலிபோனை பரிபாலித்துக் கொண்டு கொரியர், நேரியர் தபால்களை பெற்றுக்கொண்டு கான்பரன்ஸ் அறைகளை விநியோகித்து ஓர் அஷ்டாவதானியாக சிரித்த முகத்துடன் மௌன நாடகமாக இயங்கிக் கொண்டிருந்தாள். காந்தம் தடவிய கார்டு வருடப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டான். இது என்னங்க, சென்னையா சியாட்டிலா என்று நினைத்து கொண்டே வசந்த் உட்கார சோஃபா அவனை அரவணைத்தது. உங்களுக்கு ஸ்திரீ ரத்னான்னு ஏதாவது விருது இருந்தா கொடுக்கணுங்க. அந்த பெண் அந்த முகஸ்துதிக்கு மசியவில்லை. உங்களுக்கு யார பார்க்கணும்? சுமத்ரான்னு ஒரு பொண்ணு. அவள் கணினி திரையை வினவி, சாரி, அப்படி யாரும் இல்லையே. எந்த டிபார்ட்மெண்ட்? சாப்ட்வேருங்க. இந்த கூட்டமே சாப்ட்வேருங்க. எனக்கு பேரு சரியா நினைவில்லை. இஸ் தர் எ சுபத்ரா, சுசீலா ஆர் சுலோச்சனா? சபிதான்னு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. இருங்க, சுபத்ராவும் இருக்காங்க ஐஎஸ்பில. ஓ யா, அவங்கள தான் பார்க்கணும். உங்க பேரு? வசந்த்னு சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கலாம். அந்த பெண்ணின் விரல்கள் டெலிபோன் பட்டன்களை தொட, சுபத்ரா, உங்களை பார்க்க வசந்த்னு ஒருத்தர் இங்க வந்து காத்திருக்காரு. வசந்த் சொன்னான். டெல் மீ டாக் டு ஹர் என்று அந்த போனை பிடுங்கி, ஹாய், என் பேர் வசந்த், உங்க பிரதர் உங்களை பார்க்க சொன்னாரு. பிரதரா? அவன் அமெரிக்காவில் என்ன இருக்கான்? அவர்தான். நான் இப்பதான் சான் கோஷேவ்ல இருந்து வரேன். என்ன விஷயம்? நேரா பார்க்க முடிஞ்சா சொல்றனே, கொஞ்சம் இருங்க. சற்று நேரத்தில் அந்த பெண் லிப்டில் இருந்து வெளிப்பட்டு, வசந்துங்கிறது நான் தாங்க என்றான். ஹாய் என்று சொன்னான். என்ன விஷயமா வந்தீங்க? சட்டுன்னு சொல்லுங்க, இது ஆபீஸ் டைம். அந்த பெண் சுடிதார் மட்டும் அணிந்து மைக்ரோசாப்ட் தடவிய அகல கண்களால் பார்த்தாள். மை இட்டுக்கிறீங்களா? இல்ல நேச்சுரலாவே கண்கள் இப்படியா? உங்களை ஒரு டான்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு என்றான் வசந்த். அவள் உடனே, விஷயம் என்ன சொல்லுங்க, என் கண்ணை பத்தி பேசுறதுக்கு வேற சிநேகிதங்க இருக்காங்க. நாம நின்னுகிட்டே பேசலாமா? சாரி, கான்ஃபரன்ஸ் ரூம் காலியா இருக்கா வேதா என்று பக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து கேட்டாள். நம்பர் 3 என்றாள் வேதா. முதல் பாரா ரிசப்ஷனிஸ்ட். அதனுள் சென்று உட்கார்ந்ததும் காஃபி ஆர்டர் செய்யாமல் வந்தது. நைஸ் ஆபீஸ் என்றான் வசந்த். சொல்லுங்க என்றாள் அந்த பெண். சுபத்ரா, உங்களை பார்த்ததும் வாழ்க்கையில பொய் சொல்றத நிறுத்திடலாம்னு தீர்மானிச்சிட்டேன். எனக்கு இந்த இமெயில் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியணும். உங்க ஐஎஸ்பில தான் இந்த மெயில் அட்ரஸ் பதிவாகி இருக்கு. இத யார் அனுப்புறாங்கன்னு தெரியணும். இது சாத்தியமா என்று கேட்டான். அவள் அந்த காகிதத்தை பார்த்தாள். முடியும், நான் ஏன் இத உங்களுக்கு சொல்லணும்? ஆர் யூ ஃப்ரம் தி போலீஸ் என்றாள். இல்ல சுபத்ரா, நான் ஒரு லாயர். கணேஷ் வசந்த் கேள்விப்பட்டிருப்பீங்களே, எங்களை வச்சு ஒரு டிவி சீரியல் கூட வந்ததே. மிஸ் சுபத்ரா, இத கண்டுபிடிக்கிறதுல எங்க கிளையண்ட் ஒருவருடைய உசிறு ஊசலாடுது. புரியல. 10 நிமிஷம் கொடுத்தா புரிய வச்சிருவேன். காஃபி நல்லா இருக்கு. இன்னொரு காஃபி கொடுத்தா உயிர் உள்ள அளவு நான் மறக்க மாட்டேன். நீங்க பத்ரிக்கு நண்பர் இல்லையா? பத்ரி என் பிரதர். இல்ல, உங்க ஹைடெக் ஆபீஸ்க்குள்ள வர்றதுக்கு வேற மார்க்கம் எனக்கு தென்படல. உங்களை மிஸ்லீட் பண்ணதுக்கு ஒரு டின்னர் கொடுத்துறேனா? அதெல்லாம் வேண்டாம், வசந்த் சுருக்கமாக சொன்னான். அபூர்வா, முதல் அத்தியாயம், பத்திரிகை ஆபீஸில் விசாரிப்பு, இமெயில் மட்டும் கிடைத்தது எல்லாம். இது அபூர்வாவுடைய வெறும் கற்பனையா கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப மனக்கலக்கத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. அதனால யார் எழுதுறான்னு தெரிஞ்சிட்டா யுத்தம் பாதி முடிஞ்சிரும் இல்லையா? அவள் அந்த மின்னஞ்சலை பார்த்து அருகே இருந்த ஒரு டெர்மினலில் நளின விரல்களில் விளையாடி விட்டு, சாரி, ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? இந்த மெயில் ஒரு பிரவுசிங் சென்டர்ல இருந்து வருது. போச்சுரா. எங்க இருக்குது?
மூளைக்கு மூளை பிரவுசிங் சென்டர் இருக்குங்க. எங்களுடைய டி நகர் சென்டர்ல இருந்து வருது. அது மட்டும் சொல்ல முடியும். அதுவே நான் நியாயமா பார்த்தா சொல்லக்கூடாது. சமீபத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு இமெயில்னால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நாங்களே இமெயில்ல அறிமுகம் இல்லாதவங்களுக்கு விவரங்கள் தர்றத பத்தி ஒரு கையேடு கொண்டு வரோம். சாரி, இதுக்கு மேல தகவல் எதுவும் சொல்ல முடியாது. போதுங்க, அந்த ஆளை நான் புடிச்சிருவேன். எப்படி? எந்த வேலையில வேணா வரலாமே. அங்க 46 டெர்மினல் இருக்குது. எதுல இருந்து வேணா எப்ப வேணா அனுப்பலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பாடுவீங்களா? ஏன்? குரல் ரொம்ப நல்லா இருக்கே. லைட் மியூசிக் பாடுவீங்களா? பாத்ரூம் சிங்கர். கொஞ்சம் கவிதை எழுதுவேன். வாவ், எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குங்க. எங்க பாஸுக்கு அவ்வளவா ஈடுபாடு இல்ல. உங்களுக்காக காத்திருக்கிறப்ப ஒரு கவிதை தோணிச்சு. மரங்கள் பூக்களை சொரிந்து கொண்டிருந்த அந்த மாலையில் திரும்பி வந்தன கனவுகள். நல்லா இருக்கு. நீங்க எழுதுனதா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். குட் பை. விதி நம்மள மறுபடி ஒண்ணு சேர்க்க போகுதுன்னு பச்சி சொல்லுது. இந்த மாதிரி போயம்ஸ் கொண்டு வந்தா அது சாத்தியமாகலாம்னு பச்சி கிட்ட சொல்லுங்க என்றாள் அந்த பெண். உன்னை உதைக்கணும்டா என்றான் கணேஷ். கனிமொழி கவிதைய உன்னுதுன்னு பொய் சொல்லி போற போக்குல உங்களுடைய சிறு பத்திரிக்கை ஒண்ணுல பார்த்தேன் பாஸ். மாட்டிக்க போறேடா. போன காரியம் என்னாச்சு? மைய அலுவலகத்துல போய் மிரட்டி பார்த்தேன். தாராளமா போடுங்க, உங்க வக்கீல் நோட்டீஸையே பிரசரிக்கிறோம். இன்னும் 10,000 காப்பி ஏறும்னு சொன்னாங்க. இமெயில்ல எழுதுறான் அந்த ஆசாமி. ஒரு பிரவுசிங் சென்டர்ல இருந்து அனுப்புறான். அது மட்டும்தான் பாஸ் தெரிஞ்சது. அபூர்வா மறுபடியும் என்ன பார்க்க வராங்கடா. என்னவா? 2வது அத்தியாயம் வந்திருக்கான். அதுல உத்தரவாதமா 5ஆம் அத்தியாயத்துக்குள்ள நீ சாக போறேன்னு பயமுறுத்தல் இருக்குதான். அம்மா நடுங்குறாங்கடா. ஒரு கற்பனை கதைக்கு போய் இப்படி பயப்படலாமா பாஸ்? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்க கணவரை நாம சந்திச்சு ஆகணும் வசன். அவ கொஞ்சம் ஹிஸ்டரிக்கல் டைப்போன்னு சந்தேகமா இருக்கு. அதுக்குள்ள கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் பாஸ். எப்பர்ரா? எல்லாமே ஹைடெக்கா இருக்கே. என்னுடைய முறை ரொம்ப லோடெக். பாருங்களேன். வசன் ஜிஎன் செட்டி ரோடில் இருந்த அந்த இன்டர்நெட் நிலையத்துக்கு சென்றான். பல இளைஞர்கள் புளோரசன் வெளிச்சம் மட்டும் பரவிய அரை இருட்டில் கணினி திரைகளில் கண்ணும் கருத்துமாக உலகுடன் அளவலாவிக் கொண்டிருந்தனர். 1 மணி நேரத்திற்கு ரூபாய் செலுத்தி வசந்த் ஒரு டெர்மினலில் போய் உட்கார்ந்தான். யாகுவின் தேடி எந்திரத்தின் மூலம் கிரிக்கெட் தளத்திற்கு சென்று ஸ்கோர் பார்த்தான். அங்கிருந்த உதவியாளரை அழைத்து, எனக்கு தமிழ்ல மெயில் அனுப்பணும் என்று கேட்டான் வசந்த். அனுப்பலாமே. ஏதாவது தமிழ் சைட்டு போய் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு டயம் ஆகும். மெமரி இருக்குமா? யாராவது இறக்கி வச்சிருக்காங்களா ஏதாவது கம்ப்யூட்டர்ல? பாக்குறேன் சார். சற்று நேரம் கழித்து, அதோ அந்த கோடி டெர்மினல்ல தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்கு. ஒருத்தர் தினமும் மத்தியானம் 2 மணிக்கு வந்து தமிழ்ல பெருசா ஏதோ டேட்டா அனுப்புவாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அந்த கம்ப்யூட்டர் ஃப்ரீயானதும் பயன்படுத்தலாம். இன்னைக்கும் வந்தாலும் வருவாரு. நான் வரேன் என்று சொல்லிவிட்டு வசந்த் வெளியே வந்தான். எதிரே இருந்த ஒரு துரித உணவகத்தில் ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை சாப்பிட்டான். அடிக்கடி மணி பார்த்தான். 2 மணி சுமாருக்கு மறுபடி அந்த நிலையத்திற்கு திரும்பி போகிற வழியில் ஒரு மலர்கொத்து வாங்கி கொண்டான். நுழையும் போது விளம்பரத்துக்காக வைத்திருந்த காம்பாக் கம்பெனியின் வண்ண துண்டு பிரசுரத்தை எடுத்துக் கொண்டான். கடைசி டெர்மினல் காலியாக இருந்தது. அதன் அருகில் இருப்பதும் காலியாக இருந்தது. அந்த அருகாமை டெர்மினலில் போய் உட்கார்ந்தான் வசந்த். காத்திருந்தான். சரியாக 2:20க்கு அந்த இளைஞன் வந்தான். சட்டென்று தன் முழங்கால் பையில் இருந்த காகிதங்களை எடுத்து பிரித்தான். மேஜை மேல் வைத்தான். திரையில் தமிழ் எழுத்துக்களை வரவழைத்தான். திறமையாக அதில் உள்ளிட ஆரம்பித்தான். 5வது அத்தியாயம் 3. பேஜ் 61, 26/4/2001 to press. சி காப்பி. அபூர்வா, இது எல்லாம் வேடிக்கை என்றுதானே எண்ணுகிறாய்? இது வேடிக்கை அல்ல. வியாழக்கிழமை நிகழ்ந்ததற்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது. காத்திரு, 5வது அத்தியாயம் வரும் வரை. வசந்த் அதை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அமைதியாக அந்த இடத்தில் இருந்து நழுவினான். கட்டடத்திற்கு வெளியே வந்து செல்போனில்
பாஸ், ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் என்றான் வசந்த். கிரேட், எப்பட்றா? சொன்னனே, சுத்தமான லோடெக். காத்திருத்தல், கண்காணித்தல், காதையும் கண்ணையும் திறந்து வைத்திருத்தல். தமிழ்ல கீபோர்ட்ல விளையாடுறார் பாஸ். அவசர அவசரமா அத்தியாயம் அடிக்கிறார் துரை. அப்பப்போ அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிறாரு. வயசானவரா? இல்ல, இளைஞன். எப்படியாவது அவன் ஆபீஸுக்கு கொண்டு வந்துரு. அபூர்வா நேர்ல ஒரு தடவை அந்த ஆளை சந்திச்சுட்டா எல்லாம் கிளியர் ஆயிடும். ரொம்ப நெர்வஸா இருக்காங்க. டன் பாஸ், டன் என்ற வசந்த் அவன் வெளியே வருவதை கவனித்தான். வசந்த் அவன் அருகில் அணுகி மலர் கொத்தை கொடுத்தான். அவன் எனக்கா என்றான் வியப்புடன். உங்களுக்கு தான். உங்களுக்கு நல்ல காலம். இப்ப நீங்க இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. என்ன பரிசு? ஒரு காம்பாக்ட் கம்ப்யூட்டர். கை கொடுங்க. வாவ். செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய கார்ல என்னோட காம்பாக்ட் கம்பெனிக்கு வர. எதுக்காக? பரிசு? நீங்க தான் இன்டர்நெட்டை திறமையா தமிழ்ல மெயில் அனுப்ப பயன்படுத்துறீங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட சமயத்துல டெர்மினல்ல பிரவுசிங் சென்டர் விளம்பரத்துக்காக இந்த ஏற்பாடு. நீங்க டேட்டா குவெஸ்ட் பார்க்கலையா? தமிழ் இணைய பல்கலைக்கழகமும் சேர்ந்து பரிசு கொடுக்குது. தட்ஸ் கிரேட். போலாமா? எங்க வரணும்னா? நீங்க என்ன என்டர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தமிழ்ல? அத கம்பெனில கேட்டாலும் கேட்பாங்க. அது கொஞ்சம் பர்சனலான விஷயம், சொல்லக்கூடாது. ஓ, பரவாயில்ல. இப்ப நான் எங்க வரணும்? வசந்த் அவனை அணைத்தவாறு காரில் செலுத்தி கதவை சாத்தினான். கார் அண்ணா சாலையில் நுழைந்த போது, காம்பாக்ட் ஆபீஸ் ராதாகிருஷ்ணன் சாலையில்னா இருக்கு. எங்க ஆபீஸ் தம்புசெட்டி தெருவுல இருக்கு. அங்க போயிட்டு காம்பாக்ட் ஆபீஸ் போறோம் என்றான் வசந்த். அந்த இளைஞனை பார்த்தால் ஓரிரு தினங்கள் குளித்தானா என்று சந்தேகம் வந்தது. தாடி போன்ற ஏதோ சமாச்சாரம் கன்னத்தில் புறப்பட்டிருந்தது. தலை களைந்து ஜீன்ஸ் பேண்ட், முரட்டுத்தனமான கட்டம் போட்ட சட்டை அணிந்திருந்தார். பையில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தபோது அது காலியாக இருந்ததை பார்த்துவிட்டு கசக்கி கண்ணாடியை திறந்து தூர போட்டான். அவன் கண்கள் அலைந்தன. உங்க பேர் கேட்டுக்கவே இல்லையே. ரமேஷ். என்ன ப்ராசஸர்? பெண்டியம் 3யா? 3 எல்லாம் பழசாயிடுச்சு. 4ங்க. வாவ். நீங்க எழுத்தாளரா? ஒரு மாதிரி ஸ்டார்ட் அப் என்றான். ஒரு மாதிரினா எழுத்தாளர், எழுத்தாளர் இல்ல. புரியல. பரவாயில்ல, கண்டுபிடிக்கலாம். நீங்க எங்க எம்டி மிஸ்டர் கணேஷ முதல்ல சந்திக்கிறீங்க. அவர் கூட போட்டோ எடுத்துட்ட உடனே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பரிசு. எனக்கு சந்தேகம் வருது சார். இஸ் திஸ் எ ஜோக் ஆர் சம்திங் ஃபார் விஜய் டிவி ஆர் ஜெயா டிவி? சேச்சே, இது சீரியஸ். தம்புசெட்டி தெரு அலுவலகத்தில் அவனை அணைத்துக் கொண்டு சென்றான் வசந்த். ஏன் சார் தள்ளுறீங்க? அன்புப்பா. பாஸ், இது ரமேஷ் சந்தர். இவர்தான் மெயில் அனுப்புறார். 5வது அத்தியாயம். வாங்க. அபூர்வா வந்தாங்களா என்று கேட்டான் வசந்த். வர சொல்லியிருக்கேன் வசந்த். உட்காருங்க என்று சொல்லிவிட்டு வசந்த் உள்கதவை சாத்தினான். எதுக்கு கதவை சாத்துறீங்க? டு யூ ஹாவ் எ சிகரெட்? கொடுக்கறேன். முதல்ல உண்மையை சொல்லுங்க. 5வது அத்தியாயம் கதையை எழுதுறவர் நீங்க தானே? இல்ல, நான் எழுதல. அத பின்ன அனுப்புறேன், அவ்வளவுதான். வசந்த் அவன் அருகில் வந்து, கம்ப்யூட்டர்ல உள்ளிடறீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். 3வது அத்தியாயம்னு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. லாயர்ஸ். எதுக்கு கம்ப்யூட்டர் ஆசை காட்டி கொண்டு வந்தீங்க? கம்ப்யூட்டர் வரும்பா. எங்க கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல. என்னடா கம்ப்யூட்டர் என்று கணேஷ் கேட்டான். சாரு காம்பாக்ட் கம்பெனியில இருந்து வர்றதாகவும் எனக்கு ஒரு பிசி கிடைச்சிருக்கிறதாகவும் இவர்தான் சார் சொல்லி என்ன. வசந்த் கொஞ்சம் பொய் சொல்லுவான். பாருங்க ரமேஷ், நீங்க அனுப்புற 5வது அத்தியாயங்கிற கதையால எங்க கிளையண்ட் ரொம்ப நெர்வஸா ஆயிட்டாங்க. உங்களுக்கு அபூர்வாவை தெரியுமா? தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எதுக்கியா அவங்க நிஜத்தை கதையா எழுதுற என்று பட்டென்று கேட்டான் வசந்த். நிஜத்தையா? என்ன சொல்றீங்க? லுக், அந்த கதை எழுதுறல்ல. எழுதல, அனுப்புறேன்னு சொன்னனே. எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியும், அவ்வளவுதான். தன் பையில் இருந்து கத்தை காகிதங்களை எடுத்து காட்டினான். இத ஒருத்தர் வாரம் அனுப்ப சொல்றாரு. அத நான் வெப் சென்டர்ல இன்புட் பண்ணி ஃபைல் அட்டாச்மெண்டா அனுப்புறேன்.
மயாங்கிற பத்திரிக்கைக்கு. அதுக்காக 500 ரூபாய் கொடுக்கறாங்க. யாரு? பேரு தெரியாது. பிஸியா இருக்கிறதால அனுப்ப நேரம் இல்ல. யாருகிட்டயும் சொல்லாதீங்க. ₹1,00,000 பரிசு போட்டின்னு சொன்னாரு. அவர் ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன். கணேஷ் வசந்தை பார்த்தான். அவன் புருவத்தை உயர்த்தினான். அத்தியாயம் 4. ரமேஷிடம் வேலையற்ற இளைஞனின் அடையாளங்கள் இருந்தன. கணேஷ் கேட்டான். பணம் வேணுமா ரமேஷ் என்றதும் கண்கள் சாசர் போல விரிந்தன. யாருக்குதான் சார் பணம் வேண்டாம்? உடனே வசந்த், அதுக்குதான் 500க்கும் 300க்கும் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ஐயா. அப்படித்தானே ரமேஷ்? கணேஷ் அவன் அருகில் மேஜை விளிம்பில் உட்கார்ந்து, சரியா சொல்லு ரமேஷ், நீ இந்த கதை எழுதல என்று கேட்டான். எனக்கு அந்த அளவுக்கு எழுத்து திறமை இருந்தா எங்கேயோ போயிருப்பனே. தமிழ் டைப்பிங், வேர்டு ப்ராசஸர், எக்ஸல் இந்த மாதிரி பிக்சலா கத்துக்கிட்டு அன்னாடம் காய்ச்சியா அடுத்த வேளை சிகரெட் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம அலையறேங்க. இந்த பார்ட்டி தான் வாரம் 500 ரூபாய் இன்கம்னு போன்ல சொல்லிச்சு. நான் ஒத்துக்கிட்டேன். மேட்ரை யார் கொண்டு வந்து கொடுக்கறாங்க? கொரியர்ல வருதுங்க. லாட்ஜ் விலாசம் கொடுத்திருக்கேன். பணம் அத்தியாயத்தோட ஒரு 500 ரூபாய் நோட்டு இணைச்சிருக்கோம். செலவ நோட்டு. லாண்டரி வச்சிருக்காரோ என்னவோ. வசந்த், கடிக்காத. இதுல குற்றம் இருக்கலாம்னு உங்களுக்கு தோணலையா ரமேஷ்? தோணிச்சு சார். ஆனா 500 ரூபாய்க்கு சின்ன குற்றம் தானேன்னு சமாதானம் ஆயிட்டேன். என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க செய்யறது சின்ன குற்றம் இல்ல. இந்த கதை எங்க கிளையண்ட் அபூர்வாவுடைய கதை. உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட போறோம். 10 லட்சம் ரூபாய் கேஷா இருக்க உங்ககிட்ட? அழுக்கு 5 ரூபாய் ஒண்ணு இருக்குது. பாக்கிய தவண முறையில தான் தரணும் என்றான் சோகத்துடன் ரமேஷ். காமெடியா? மவனே, உன்னை கோர்ட்டுல கொண்டு நிறுத்தி அண்டர்வேர் வரைக்கும் உருவிடுவோம். மத்தவங்க எல்லாத்தையும் உருவியாச்சுங்க. ஆமா, அபூர்வா யாரு? வருவாங்க, பார்த்துட்டு போ என்றான் வசந்த். பார்க்கறதுல தயக்கம் ஒண்ணு இல்லையே என்று கேட்டான் கணேஷ். இல்லவே இல்லைங்க. யார வேணா பார்க்க தயாருங்க. நான் என்ன ஒரு ஏஜென்ட், கருவி, அவ்வளவுதானே. அடுத்த தடவை அனுப்புறது இல்ல, நிறுத்திடுறேன். முடிஞ்சு போச்சு. பழையபடி பேப்பர் போடுறேன், இல்ல ஸ்கூட்டர்ல பீஸா சப்ளை பண்றேன். வாசலில் கார் வந்து நின்று கதவை கூட சரியாக சாத்தாமல் அபூர்வா கணேஷை நோக்கி நேராக வந்தாள். பதட்டத்தில் இருந்தாள் அபூர்வா. மயா பத்திரிகையின் இந்த வார இதழை கொண்டு வந்திருந்ததை மேஜை மேல் போட்டு, அப்படியே அப்படியே நாங்க வாக்குவாதம் பண்ண ஒவ்வொரு வார்த்தையும் வந்திருக்குங்க கணேஷ் என்றாள். ஈசி ஈசி, நிதானம். மீட் மிஸ்டர் ரமேஷ், இவர்தான் உங்க கதையை எழுதுறார் என்று சொன்னான் கணேஷ். இல்ல, நான் அனுப்புறேன் என்று மறுத்து சொன்னான் ரமேஷ். இவரா? பாவி மனுஷா, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? கத்தினாள் அபூர்வா. இருங்க இருங்க, திட்டுறதுக்கு இன்னும் நேரம் வரல. இது அபூர்வா, உங்க கதையோட நாயகி என்று அபூர்வாவை ரமேஷுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். சாரி மேடம், கதைய நான் எழுதலிங்க. யாரோ எழுதி அனுப்புறாங்க. நான் நெட்டுல அனுப்புறேன், அவ்வளவுதான். அதாவது இவருக்கு மேட்ரு வருதான். வாரம் அதை இன்டர்நெட் மூலம், இமெயில் மூலமா பத்திரிகைக்கு அனுப்புறாரு. அதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம் என்று சொன்னான் வசந்த். ஏன் சார் இப்படி பண்றீங்க? யார் உங்களுக்கு கதை கொடுத்துக்கிறாங்க? பண தேவைங்க, கடன் தொல்லை. யாருங்க உங்களுக்கு கதை அனுப்புறது? அவருக்கே தெரியாதுங்கிறார் என்று பதில் சொன்னான் வசந்த். முதல்ல எப்படி அவங்க அப்ரோச் பண்ணாங்க என்று கேட்டான் கணேஷ். ஒரு நண்பர் மூலமா வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன். அவர்தான் இந்த வேலையை எடுத்துக்கிறியான்னு கேட்டாரு. பேரு? அவர் பேரு பரமசிவம். சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் அடிக்கிறவர். அப்படி ஒரு வேலை இருக்கா? சந்தேகத்துடன் கேட்டான் கணேஷ். பாஸ், கோடம்பாக்கத்துல 450 கேட்டகரியில வேலைகள் இருக்கு. அபூர்வா, இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா என்று ரமேஷை பார்த்து கேட்டான் கணேஷ். நான் பார்த்ததே இல்ல. எப்படிங்க? புரியவே இல்லை எனக்கு. சிம்பிளுங்க, டபுள் செக்யூரிட்டி சிஸ்டம். கதை எழுதுறவரு கொரியர் கம்பெனிக்கு கொடுத்து கொரியர் மூலம் வருது மேட்டர். அத நெட்ல அனுப்புறாரு இவரு. அதுக்கு பணம் தராரு. ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவு? பரிசு திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, குறுக்கால குழப்பறதுக்கு. உடனே அபூர்வா, மிஸ்டர் ரமேஷ்,
இதுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் உங்களுக்கு என்று கேட்டாள். 500 வாங்குறார், ரொம்ப சீப் என்று பதில் சொன்னான் வசந்த். ஐயா, நான் 1000 ரூபாய் தரேன், அதை நிறுத்திடுங்க என்று வேண்டினாள் அபூர்வா. நிறுத்திட்டா போதுமா என்று அபூர்வாவை கேட்டான் கணேஷ். அவள் கண்ணிமைகள் படபடத்தன. கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்களா என்று அபூர்வாவை கேட்டான் வசந்த். அவள் அதை கவனிக்காமல், போதாது கணேஷ், இவர் இல்லாட்டா வேற ஆளை பயன்படுத்தலாம் இல்லையா? எஸ், அதனால இவரை வச்சுக்கிட்டே அவரை கண்டுபிடிக்கணும், அதாவது எழுதுறவரை. ரமேஷ், அடுத்த தடவை கொரியர் எப்ப வரும்? புதன்கிழமை. நாங்க வர்றப்ப வசந்த் கூட இருக்கணும், சரியா? அந்த நாள்ல எப்ப வேணா வரலாம் சார். நான் கொரியரை திருப்பி அனுப்பிடுறேன், என்னை விட்டுடுங்களேன். அலும்பு பண்ணாதீங்க ரமேஷ், நீங்க கொரியர் வாங்கிக்கோங்க, யார் அனுப்புறதுன்னு தெரிஞ்சாகணும். இல்ல, நீங்க ஒரு வேலை செய்யுங்க, கொரியர்ல கையெழுத்து போடுறீங்கல்ல, அவங்க ஒரு ரசீது தருவாங்க, பல்பொடி கலர்ல ஒரு காகிதத்துல, அத வாங்கிக்கங்க. அவன் கையெழுத்து கேட்பான் பாருங்க, அதுல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. பாக்கிய வசந்த் பாத்துப்பான். அதுல இருந்து கொரியர் கம்பெனிய வச்சு ஆளை பிடிச்சிடலாம். ரமேஷ், உங்க அட்ரஸ் சொல்லுங்க, அப்புறம் முந்தின சாப்டர்களோட கையெழுத்து பிரதி வேணும் என்று சொன்னான் கணேஷ். இன்னைக்கு அனுப்பிச்சது இதோ என் பையிலேயே இருக்குது. அந்த காகிதங்களை வாங்கி பார்த்து, கையெழுத்து உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்குதா அபூர்வா? கணேஷ் கேட்டான். இல்லைங்க, பதில் சொன்னாள் அபூர்வா. உங்க கணவர் இங்கு பேனா பயன்படுத்துவாரா? அவருக்கு தமிழே தெரியாதுங்க. நான் அதுக்கு கேட்கல, உங்க கணவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறப்ப இங்கு பேனா பயன்படுத்துவாரா? இல்ல, பால் பாயிண்ட் தான். ரமேஷ் தன் முகவரியை கொடுத்து விட்டு சென்றதும் அபூர்வா, இத போல ஒரு அநியாயம் இருக்க முடியாதுங்க என்று புலம்பினாள். கணேஷ் அந்த அத்தியாயத்தை பார்த்தான். 5வது அத்தியாயம். 3. அபூர்வா, இது எல்லாம் வேடிக்கை என்றுதானே எண்ணுகிறாய்? இது வேடிக்கை அல்ல. வியாழக்கிழமை நிகழ்ந்ததற்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது. காத்திரு, 5வது அத்தியாயம் வருகிறது. வியாழக்கிழமை என்ன நடந்ததுங்க? அது எனக்கும் கணவருக்கும் பெரிய வாக்குவாதம். எதை பத்தி? அவர் கிளினிக்ல டேட்டா என்ட்ரி பண்ற ஒரு பொண்ணை பத்தி. ஓ, மேட்ரு இப்படி போகுதா? பேரு அனாமிகா. நைஸ் நேம் என்றான் வசந்த். கணேஷ், என் கணவர் இதை எழுதுறாரா? அவருக்கு தான் தமிழ் தெரியாதுன்னு சொல்றீங்களே, ஆனா வேறு யாருகிட்டயாவது சொல்லி எழுத வச்சிருக்கிறாரோ? வியாழக்கிழமை என்னதான் நடந்தது, அதை சொல்லுங்க. நான் சாதாரணமா கிளினிக் பக்கம் போக மாட்டேன். அன்னைக்கு வீட்டு சாவிய உள்ள வச்சு பூட்டிட்டேன். டூப்ளிகேட் அவர்கிட்ட இருக்குது, அதனால நான் கிளினிக் போனேன். கிளினிக் எங்க? பெசன் நகர்ல. ரூம்ல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நான் கதவை தட்டாம உள்ள போனேன். கண்ணாடி திரைக்கு பின்னாடி என்னுடைய கணவர் அந்த பொண்ணுக்கு இசிஜி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இசிஜி? ஆமா. என்ன சுந்தர் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அனாமிகாவுக்கு அஞ்சைனா இருக்கிறதா சொன்னா, செக் பண்றேன்னு சொன்னாரு. நான் அந்த பொண்ண அஞ்சைனானா என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன். அது மலங்க மலங்க விழிச்சிட்டு ஏதோ பொண்ணு பேரு மாதிரி இருக்குன்னுது. அவளை சட்டைய போட்டுக்க சொல்லிட்டு வீட்டுக்கு துரத்துன. அப்புறம் என் கணவரை, சுந்தர் எனக்கு என்ன குறைன்னு கேட்டேன். அபூர்வா, தப்பா நினைச்சுக்காத, நான் செய்யறது சிகிச்சை தான், நிஜமாவே அவளுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாரு. இப்படியா? தனியாகவா? மார்ல இருக்கிற சட்டையை கலட்டிட்டா? இசிஜி இப்படிதான் எடுப்போம்னாரு. காது குத்தாதீங்க, பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணு தானே எடுப்பாங்கன்னு சொன்னேன். அவ இன்னைக்கு லீவுன்னு பொய் மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போனாரு. மெஷின் ஆன் பண்ண கூட இல்லைன்னு சொன்னேன். பேட்டரியில இருக்குன்னு சொன்னாரு. அப்பதான் அணைச்சேன்னாரு. நான் அவரை மேல மேல பொய் சொல்ல விடாம, இந்த தடவை மன்னிக்கிறேன், இதுதான் கடைசின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறேன். அடுத்த தடவை உன்னை விவாகரத்து பண்ணிருவேன்னு பயமுறுத்தின. தேவையில்லாம நீ கலவரப்படலேன்னாரு. கடைசியில, பாரு, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, விவாகரத்தாவது சொத்தை வித்துட்டு காசை கொடுத்துட்டு ரத்துன்னாரு. அப்படியே அதிர்ச்சியில நான் உறைஞ்சு போயிட்டேன். அதை கேட்டு கணேஷ் பெருமூச்சு விட்டான். சற்று நேரம் யோசித்தான். அந்த கையெழுத்து பிரதியை படித்தான் கணேஷ். அபூர்வா டாக்டர் சந்தரின் கிளினிக்கில் நுழைந்த போது அதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளும் அந்த காட்சியை எதிர்பார்க்கவில்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சந்தர்?
பூமிகாவுக்கு இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கணேஷ் விசில் அடித்தான். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அச்சு அசலா இதே கதைங்க. அனாமிகா, ஆமா, அனாமிகா பூமிகாவா மாறிட்டாங்க. அவ்வளவுதான் கதையில. டாக்டர் பேர்ல லேசான மாற்றம் இருக்கு. அவர் பேரு ராமச்சந்தர், கதையில கிருஷ்ணச்சந்தர். வசந்த், முதல்ல டாக்டர் சந்திர போய் பார்க்கலாம். டாக்டர் சந்தரின் கிளினிக் பெசன் நகரின் அமைதியான பகுதியில் இருந்தது. வரவேற்பறையில் பழைய அவுட்லுக் இதழ்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தி ஹார்ட் ஆஃப் த மேட்டர் என்று ஒரு இதயத்தின் படம் அலங்கரித்தது. பற்பல கம்பெனிக்காரர்களின் விளம்பர கேலண்டர்கள் தொங்கின. வசந்தும் கணேஷும் தான் சென்றிருந்தார்கள். அபூர்வா வர மறுத்துவிட்டாள். வசந்த் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் அனாமிகாவை சந்திக்கணும் என்றான். சாரி, என் பேர் லக்ஷ்மி, நான் இங்க புதுசு. வசந்த் என்று அவனை அதட்டிவிட்டு, நாங்க டாக்டர் சந்திர பார்க்கணும் என்று கணேஷ் சொன்னான். அப்பாயின்மெண்ட் இருக்கா? கணேஷ் லாயர்னு சொல்லுங்க. அந்த பெண் இன்டர்காமில், டாக்டர், மிஸ்டர் கணேஷ் லாயர்னு ஒருத்தர் உங்களை பார்க்க விரும்புறார். வசந்த் கணேஷை பார்த்து கண்களை உயர்த்தினான். அரை மணி காத்திருந்ததற்கு பிறகு ஒரு பேஷண்ட் வெளியே வந்தார். 10 அடி நடப்பதற்குள் அவர் மூச்சு திணறியது. வயது 60 இருக்கும். அவரை கைத்தாங்கலாக அழைத்து வந்து சக்கர வண்டியில் உட்கார வைத்துவிட்டு டாக்டர் சந்தர் கணேஷை கேட்டார். யாருங்க கணேஷ் என்றார். ஓ, நீங்களா என்று உடனே அடையாளம் கண்டுகொண்டு, வாங்க வாங்க என்று உள்ளே அழைத்தார். 40 வயது சொல்ல முடியாதபடி அவருடைய தோற்றம் இருந்தது. தலையின் முன்பக்கத்தில் லேசான நரை தெரிந்தாலும் புன்னகையில் 18 வயது உறைந்திருந்தது. கண்கள் ஒத்துழைக்க உண்மையாக சிரித்தார். டாக்டர், நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சுருக்கமா சொல்லிடுறோம். அபூர்வா சொன்னா, ஏதோ கதை, ஏதோ பத்திரிகையில யாரோ எழுதுறதாகவும், அது நம்ம கதை மாதிரி இருக்கிறதாகவும், அதானே? அத பத்தி தானே டாக்டர் கேட்டார். அதேதான் டாக்டர். அச்சா அச்சா, இஸ் இட் ட்ரூ? நான் யாரையாவது படிச்சு காட்ட சொல்லணும். எனக்கு தமிழ் படிக்க வராது. டெல்லியில நான் படிச்சேன். அது இல்லாம ஐ எம் எ பிஸி டாக்டர். ஒரு நாளைக்கு 2 ஆஞ்சியோ பண்றேன். மேற்கொண்டு நீங்க விவரம் சொல்றதுக்கு முன்னாடி அபூர்வா பத்தி உங்களுக்கு முழுசா தெரியணும் என்றார் டாக்டர் சந்தர். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.